வில்லியம் டெய்லர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேனுஸ்கிரிப்ட் பழங்காலத்து ஓலை சுவடியை பார்த்து 1835 ஓரியண்டல் ஹிஸ்டாரிக்கல் மேனுஸ்கிரிப்ட் இன் தமிழ் லாங்குவேஜ்னு எழுதியிருக்கார். இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம். அது தமிழ்லையும் இருக்குது, அதனுடைய விளக்கத்தை இங்கிலீஷ்லையும் சொல்லியிருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, மகாபாரத போர்க்காலத்திலிருந்து நாயக்கர் வம்சத்தில் ராணி மீனாட்சி ஆண்டவர்ல எந்தெந்த ராஜா, பாண்டிய ராஜா இவ்வளவு வருஷம் ஆண்டார் இருக்கு. விக்ரமாதித்யன் ஆளும்போது யார் இருந்தா, சாலிவாகனன் ஆளும்போது இங்கே பாண்டிய ராஜா எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருஷம் தான் இல்லை. அதுல பிப்பிரவாகனன் அப்படின்னு ஒரு ராஜா சொல்றாரு. இது யாருன்னா, அர்ஜுனன் இந்த பெரிய வனவாசம் போறதுக்கு முன்னாடி அவர் தேச சுற்றுப்பயணம் பண்றார். நம்ம தமிழ்நாட்டுக்கு வரார். நீங்க மகாபாரதத்தினுடைய வேத வியாசர் எழுதுன கும்பகோணம் எடிஷன் இருக்கு, சதர்ன் ரெசிஸ்டன்ஸ் ஒரு எடிஷன் இருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய தென்பகுதி கடல்ல முழுகினதுனால பாண்டிய ராஜா வடக்க மதுரையை காட்டை அழிச்சு நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கும்போது தற்காலிகமா மணலூர்ல தங்குறார். அந்த மணலூருக்கு பாண்டிய ராஜா பொண்ணு சித்ராங்கியை கல்யாணம் பண்றார். ஆனா அந்த பாண்டிய ராஜாவுக்கு ஆண் வாரிசு இல்லை, ஒரே ஒரு பொண்ணு தான். அப்போ நிபந்தனை விதிக்கிறார், உனக்கு பிறக்கக்கூடிய முதல் ஆண் குழந்தைய எனக்கு கொடுத்துடணும், ஏன்னா எனக்கு அப்புறம் அவன் தான் ராஜாவான். ஸோ அந்த பிப்பிரவாகனன் யாருன்னா, அர்ஜுனனுக்கும் பாண்டிய இளவரசி சித்ராங்கிக்கும் பிறந்த பையன். அதாவது குந்தி தேவியோட பேரங்க. சுருக்கமாக சொல்ல போனா குந்தி தேவி எங்க அம்மா தான். முடிஞ்சுதான். அப்ப இங்கிருந்து நாம தான் பரீட்சத்தை கொடுத்தோம், அவங்க தான் பாண்டிய ராஜாவை கொடுத்தாங்க. வடநாடுக்கும் தென்னாடுக்கும் எவ்வளவு உறவு முறையில், வரலாற்று ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக எவ்வளவு உறவு முறை இருக்கிறது அப்படிங்கும்போது இந்த கலியுக கல்வெட்டுகளை தொகுத்து ஆய்வும் போது தெரியுது.